வணக்கம். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொலிக்கு வரவேற்கிறோம். வெல்கம், குட் மார்னிங், வெல்கம் டு டுடேஸ் அப்டேட் ஃப்ரம் சென்னையில் ஒரு மழைக்காலம். இப்போ பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் புகைப்படத்தில் அந்த மேற்கத்திய கழகத்தின் தாக்கம் இந்திய துணைக்கண்டத்து மேலே எவ்வளோ பரவி இருக்குன்னு தெரியுது. இது ஆக்சுவலாக வந்து அந்த ட்ரஃப்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரஃபோட இறக்கி ஏறுற இடம் கிட்டத்தட்ட கிழக்கு கடற்கரை ஓரம் முழுசுமே இந்த மேற்கத்திய கிழக்கத்தின் தாக்கம் இருக்குது. நேற்று தமிழகத்தில் சில இடங்களில் நல்ல மழை பெஞ்சுது. இன்றைக்கி காலையில் பொள்ளாச்சி பக்கத்தில் நல்ல மழைன்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நேற்று கர்நாடகா உட்புற பகுதிகளில் குடகு பகுதிகளில் வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சுது. இது எல்லாமே வந்து இந்த மேற்கத்திய கழகத்தின் தாக்கம் தான். அதே மாதிரி ஆந்திராவில் பல இடங்களில் நல்ல மழை. ஓங்கூர்லாம் வந்து கிட்டத்தட்ட 7-8 சென்டிமீட்டர் 3 மணி நேரத்தில் மழை பெஞ்சிருக்கு. சில இடங்களில் 10 சென்டிமீட்டர் கிட்டையும் மழை பெஞ்சிருக்கு. ஸோ இந்த மேற்கத்திய கழகத்தின் தாக்கம் வந்து இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இப்போ காற்றின் வரைபடத்தை பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு தரைக்கு 5 கிலோமீட்டர் 5.5 கிலோமீட்டர் மேலே பார்த்தோம்னா பாருங்கள், நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா. இந்த மேற்கத்திய இதுதான் வந்து இந்த அலை போன்ற காற்றின் தன்மை. மேற்கத்திய கழகம் அங்கேருந்து மேலேருந்து கீழே இறங்கி திரும்பி மேலே போகுது. அதாவது இவ்வளோ கீழே இறங்குறது வந்து சாதாரணமாக ஆகாது. இது ஒரு மிக அசாதாரணமான சூழல் தான் சொல்லணும். அதனால தான் வந்து நமக்கு தென்னிந்திய பகுதிகளில் மேற்கத்தின் கழகத்தின் தாக்கம் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கறதில்ல. இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கிறபோது நம்ம பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு நம்ம பார்க்கணும். என்னென்னா வந்து மேற்கத்திய கழகம் மட்டும் வந்து நமக்கு இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா வந்து ஒரு ஈஸ்டர்லி ட்ரஃப் இருக்குது. கீழ்நிலை கிழக்கத்திய காற்றின் அகடு இங்கே பார்த்திங்களா. இங்கே இந்த இடத்துல அப்படியே வந்துட்டு திரும்பி கீழே இருக்குது பாருங்கள். இந்த ஈஸ்டர்லி ட்ரஃப் இருக்கிறதுனாலையும் மேற்கத்திய கழகத்தின் அந்த ட்ரஃப் இருக்கிறதுனாலையும் வெஸ்டர்லி மிட் லாட்டிடியூட் ட்ரஃப் இருக்குது. ரெண்டு நான் திரும்ப சொன்ன மாதிரி, அதாவது ஒரு ஊடுருவல் இருக்கணும். இந்த இரண்டு வெவ்வேறு காற்று தன்மையுடைய காற்று இடையே ஏற்படும் அந்த உறவாடல் தான் வந்து சலனத்தை அதிகரிக்கிறது. இந்த சலனம் அதிகரிக்கிறப்போ வந்து மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகுது. அது இல்லைன்னா வந்து இந்த வெவ்வேறு நிகழ்வுகளும் தனது பாதையில் செல்லும் போது இவ்வளவு மழைக்கான சாத்தியக்கூறுகள் எப்பயுமே அதிகரிக்காது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நேற்று வந்து கடலோர ஆந்திராவில் சில இடங்கள் நல்ல மழை பெய்யுது. இன்றைக்கும் தெற்கு ஆந்திர கரையோர பகுதிகளில் பல இடங்களில் நல்ல மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஈஸ்டர்லி ட்ரஃப் பாருங்கள், கிட்டத்தட்ட சென்னை கிட்ட இறங்குது ஆக்சுவலாக. ஸோ இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நெல்லூர் மகாபலிபுரம் இடைப்பட்ட பகுதிகளில் இதில் சென்னை இல்லாத சுற்றுப்புற பகுதிகளில் வருமானு நம்ம சொல்ல முடியல. அதாவது நெல்லூர்லேருந்து மகாபலிபுரம் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நம்ம கனத்த மழையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த கீழ்நிலை கிழக்கத்திய அகடு கிட்டத்தட்ட சென்னைக்கு மிக அருகில் போகுது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த வெஸ்டர்லி ட்ரஃப் மேல்நிலை மேற்கத்திய கழகத்தோட தாக்கமும் உங்களுக்கு இன்னும் நீடிச்சிட்ருக்கு. இது இப்போ படிப்படியாக நாளை முதல் குறைய துவங்குது. ஸோ நாளை வரை வந்து இந்த மேற்கத்திய கழகத்தின் தாக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நாளை வரை மழை பெய்யலாம். ஆனால் இன்னைக்கு இரவு தான் வந்து கிட்டத்தட்ட நம்ம மழை சென்னை போன்ற வட தமிழக பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இன்று மாலை 5:30 மணி முதல் ஒரு
நள்ளிரவு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் தான் வந்து நம்ம நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். இதில் இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னா, செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தோன்னா நமக்கு தெரியும். அதாவது இது வந்து கிழக்கத்திய காற்று இருந்தாலும் என்ன ஆகும்னா, இந்த மேற்கத்திய கழகத்தின் தாக்கம் காரணமாக இந்த மழை ஏற்படக்கூடிய சூழல் வந்து மேற்கிலிருந்து கிழக்காக வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று சாயங்காலம் இரவுலாம் வந்து இந்த ஈரப்பதம், காற்றில் உள்ள ஈரப்பதம் உட்புற தமிழக பகுதிகளில் கடந்து வந்திருக்கு. இந்த உட்புற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஈரப்பதம் படிப்படியாக கரையோர பகுதியில் வரும்போது என்ன ஆகும்னா வந்து இந்த பகல் நேர வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய அந்த சலனமும் ஏற்கனவே இருக்கக்கூடிய காற்றின் சலனம் காரணமாகவும் சில இடங்களில் இந்த சலனத்தோட தன்மை மிகைப்படுத்தி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதனால தான் சில இடங்களில் நம்ம கனத்த மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நெல்லூரிலிருந்து மகாபலிபுரம் இடைப்பட்ட கடலோர பகுதிகளில் நம்ம வந்து இந்த மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம அந்த போட்டிருக்கிற வரைபடத்தில் பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதே தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி உட்புற கர்நாடகா பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மேற்கு உட்புற பகுதிகளில் சில இடங்களிலும் தமிழகத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். இது வந்து படிப்படியாக நாளை முதல் மழையின் தன்மை குறையக்கூடும். இப்போ வந்து நம்ம ஆங்கில காணொலியை பார்ப்போம். Welcome once again to today's weather update from Chennai or Marikalam. Yesterday saw good rains in many places in South India. Places in Andhra Pradesh got like Ongole got about 6 centimeters in 3 hours. A few places crossed 10 centimeters as well. In South Interior Karnataka, Somwarpet Taluk saw some hailstorms in Kodagu district. Today morning, places around Pollachi has got very good rains. So most of it is because of the influence by the mid-latitude westerly trough or western disturbance, whichever you call it. So if you look at the satellite image also, the impact of western disturbance is clearly seen along the east coast of India. So as you can see, it's stretching all the way from southern peninsula India to East India. Now what is going to happen is that between today and tomorrow, you're going to see the influence of westerly trough, post which gradually the influence will fade away and rains will also fade away from later tomorrow or maybe tomorrow evening, tomorrow night. So between now and tomorrow morning represents the best chance for rains. Especially today evening looks very good for some of the places along the coast between Nellore and Mahabalipuram. Now if you look at the wind chart, we can be even more clearer in terms of why. While we've all talked about the westerly trough as well, it's quite visible in terms of how the westerly trough is seen in the wind charts. Nice dip and then a climb along the peninsular India. Now there is also a low level easterly trough along the coast of Tamil Nadu. As we mention often, this interaction between lower level easterlies and upper level westerlies enhances the rainfall probability, plus isolated heavy rains happen because of this interaction. Now if you can see in the wind charts, later today you can actually see a nice dip of the easterly trough over places close to Chennai. So which is the reason why we feel between Nellore and Mahabalipuram there is a fair chance of heavy rains in a few places. Now yesterday saw Ongole get 6 centimeters in 3 hours. Today once again South Andhra Pradesh remains the hotspot for heavy rains, but there is a fair possibility of few places along North Tamil Nadu as well to catch some good spells of rains. Now if you see the upper level charts, you can see up to tomorrow the westerly trough existing, post which it's fading away. So the rains will fade away after this. Now in terms of rainfall probability, today we are going to see good rains along what is called as the coastal stretch between South Ongole and say Mahabalipuram.
that remains the hotspot for rains, with the places in South Andhra having better probability than North Tamil Nadu. But there is a very good possibility of Chennai and suburbs catching good spell of rains today evening. The best time, as I would call, is between 5:30 in the evening till about midnight is going to be the best period for Chennai in terms of catching a spell of rains today, from catching some rains from this spell of disturbance. Similarly, today also once again interior Karnataka, south interior Karnataka could catch good spell of rains, possibly isolated heavy rains there as well, along with places in west interior Tamil Nadu closer to the Ghats, is likely to see heavy rains in a few places. Nellore or maybe Sriharikota to Mahabalipuram is likely to remain the hotspot for today in terms of rains, but most of it will happen later in the afternoon, because if you see the satellite image, there is a fair bit of moisture which is migrated from west to east. Now, while we are still in the easterly wind regime, you'll have to remember that the primary driver of these rains is the westerly disturbance. So what happens is the moisture is driven from west to east. So there's a lot of remnant moisture which has been pushed from west to east towards interior Tamil Nadu and coastal Tamil Nadu. Now this remnant moisture is going to interact with the daytime heating today, which will create its own set of instability and enhance the overall instability in the region, which is likely to be the trigger for these evening rains or late night rains over the South Andhra and North Tamil Nadu stretch, thereby bringing some isolated heavy rains in these places. Thanks for joining us. Nandri, Vanakkam.